Hello students, good morning. Welcome back to Venkadeshan Maths Academy. இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறது 8th Mathematics Chapter 1 Numbers Exercise 1.3 Question number 3. என்ன கேட்டிருக்காங்க? Verify the associative property for addition and multiplication for the rational numbers minus 7 by 9, 5 by 6 and minus 4 by 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதற்கு முந்தைய வீடியோக்களில் கொஸ்டின் நம்பர் 1 and 2 போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதையும் போய் பார்த்துட்டு வந்து இதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ரிசல்ட்டை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். ஃபார் எனி த்ரீ ரேஷனல் நம்பர்ஸ் A, B and C, A plus B plus C equal to A plus B plus C. Second property, associative property for multiplication. For any three rational numbers A, B and C, A into BC equal to AB into C. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டையும் எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? வேறு A equal to minus 7 by 9, B equal to 5 by 6 and C equal to minus 4 by 3. Okay, verify பண்ணலாமா? First, associative property for addition. Okay, take A equal to minus 7 by 9, B equal to 5 by 6 and C equal to minus 4 by 3. என்ன ப்ராப்பர்ட்டி? A plus B plus C equal to A plus B plus C. Okay, இப்போ எடுத்து அப்ளை பண்ணலாமா? A equal to minus 7 by 9 plus 5 by 6 plus C equal to minus 4 by 3 equal to minus 7 by 9 plus 5 by 6 plus minus 4 by 3. இது இல்லாமல் LHS equal to RHS அப்படின்னு ரெண்டையுமே சிங்கிள் லைன்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெரிஃபை பண்ண போகிறோம். ரைட்டா? இது போல் ஒர்க் பண்ணுறப்ப என்ன செய்யணும்? சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இது போல் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ ப்ராக்கெட்டில் பாருங்கள் என்ன இருக்குது? 5 by 6 ப்ளஸ் மைனஸ் 4 by 3. இப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை செக் பண்ணுங்கள். இப்போ 6 and 3 இதோட எல்சிஎம் என்னது? 6 தான். அப்போ என்ன பண்ணலாம்? minus 7 by 9 அப்படி எழுதிக்கங்க. ப்ளஸ் பை 6 போட்டிங்கன்னா 5 அப்படியே வந்துடும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டுக்கோங்க. 3 6 மாற்ற 2 ஆல் இன்ட்டு பண்ணுங்கள். அப்போ மேலே என்ன பண்ணணும்? 2 ஆல் இன்ட்டு பண்ணணும். 4 2s are 8. இங்கேயும் அதே போல் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? minus 7 by 9 ப்ளஸ் 5 by 6. இங்கே 9க்கும் 6க்கும் எல்சி என்னது? 18. 18ல் 9 2 டைம்ஸ் வரும். அதே போல் 6 வந்து 3 டைம்ஸ் வரும். இப்போ 2 ஆல் இன்ட்டு பண்ணால் மேலேயும் 2 ஆல் இன்ட்டு பண்ணுங்கள். 2 7s are minus 14 ப்ளஸ் இங்கே 3 டைம்ஸ் இன்ட்டு பண்ணால் மேலேயும் 3 டைம்ஸ் இன்ட்டு பண்ணுங்கள். 5 3s are 15 ப்ளஸ் minus 4 by 3. அடுத்ததா இது அப்படியே எழுதிக்கங்க. minus 7 by 9, 5 minus 8 equal to minus 3. So plus into minus minus 3 divided by 6 equal to 15 minus 14 equal to 1. 1 by 18 plus into minus minus 4 by 3. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன பண்ணணும்? 9க்கும் 6க்கும் எல்சி எடுங்க. 18. ஸோ பை 18 போட்டிங்கன்னா 9 2 டைம்ஸ் 6 3 டைம்ஸ். அப்போ மேலே 2 ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 2 7s are minus 14 இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா 3 3s are இங்கே மைனஸ் இருக்குது minus 9 ஈக்குவல் டு 18க்கும் 3க்கும் எல்சியும் 18. 18ல் 18 1 டைம். இப்போ 1 அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் 18ல் 3 வந்து 6 டைம்ஸ். அப்போ மேலேயும் கிளையும் 6 ஆல் இன்ட்டு பண்ணுங்கள். 4 6 are 24. ஸோ ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது. minus 14 minus 9 equal to minus 23 divided by 18 equal to 1 minus 24 equal to
minus 23 divided by 18. So LHS equal to RHS. Thus addition is associative. அடுத்தது associative property for multiplication. Take A equal to minus 7 by 9, B equal to 5 by 6 and C equal to minus 4 by 3. A, B and C are in Q. Okay. அடுத்ததா associative property for multiplication எப்படி எழுதணும்? A into BC equal to AB into C. இப்போ எடுத்து அப்ளை பண்ணிடலாமா? minus 7 by 9 into 5 by 6 into minus 4 by 3 equal to minus 7 by 9 into 5 by 6 into minus 4 by 3. இங்கேயும் அதே போல் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் செக் பண்ணணும். ப்ராக்கெட்டை பண்ணுறப்ப என்ன பண்ணலாம்? நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்கள், டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் 6ஐயும் 4ஐயும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 2s are 2 3s are. இப்போ என்ன பண்ணலாம்? minus 7 by 9 அப்படி எழுதிக்கங்க. இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 5s are 10 divided by 3 3s are 9 equal to அதே போல் இந்த பக்கம் பாருங்க minus 7 by 9 into 5 by 6 தான் ப்ராக்கெட்டில் இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா முதல்ல கேன்சல் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ என்ன பண்ணுங்கள்? டைரெக்டாக நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 7s are minus 35 divided by 6 9s are 54 into minus 4 by 3. அகைன் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 10s are minus to minus plus 70 divided by 9 9s are 81 equal to இங்கே கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2 டேபிள் அடிக்கலாம். 2 2s are 4 balance 1 14 2 7s are. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 into 35 equal to 70 divided by 27 into 3 equal to 81. Thus LHS equal to RHS. Thus multiplication is associative. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கானுங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான நான் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye.